உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் என்றும் ஒரு இனம் இலங்கையில் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணியில் 310க்கு மேலே ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்புக்கூடுகளாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில். ஆனால் அந்த கதை யாருமே கதைக்கிறல. எந்த மீடியாவிலுமே செம்மணியில் குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேலே இருக்கு. ஆனால் அதை யாருமே கதைக்கிறல. எங்கிட்ட பின்னுக்கு இருக்கிற தமிழக கட்சி கூட கதைக்க மறந்துருக்குது. ஆனால் நாங்கள் கதைக்கிறது முழுக்க சுரேஷ் ஆலையை பிடிச்சு போட்டோம்ன்ற உடனே மொத்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சூத்திரதாரிகளையும், அந்த சூத்திரத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, சூத்திரதாரிகளையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி, பரவாயில்லை. அடுத்த குருந்தூர் மலை ஐயா நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க. முன்னாள் இருக்கிறார் எங்க புத்த சாசன அமைச்சர் ஐயா, உங்கள்ட்ட தான் சொல்றேன். நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன அமைச்சருக்கு. குருந்தூர் மலையில எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல நேற்றே கடிதம் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு இருந்து ஒன்றார் அந்த கிளோச்சி நடந்து ஒரு ஆள் காட்சி ஓணிக்குது. வவுனியாவில் இருந்து வவுனியா வெண்ணி உங்களுக்கெல்லாம் கேட்கிறேன் இல்லையா? அந்த குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தால் வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. சரி, பரவாயில்ல. அதை தான் அப்படியே விடுவோம் வச்சு கொள்வோம். இப்போ நீங்கள் எங்களை குருந்தூர் மலையில இருந்து திரத்திரியல், வெடுக்குநாரி மலையிலையும் திரத்திரியல். ஆனால் அதை கதைக்கல. இங்கே சுரேஷ் ஆலையை பிடிச்சி போட்டாங்க, அவ்வளவுதான். சுரேஷ் ஆலையை ஒரு 6 மாதத்தில் விட்டுருவாங்கள்றாப்பா. ஆனால் எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகுது. சரி, பரவாயில்ல. எங்களோட அமைச்சர் சந்திரசேகர், நான் இதில் சொல்ல விரும்பல, முன்னாள் இருக்கிறார். அவர் ஒரு நாளுமே வந்து முன்றோவில் இருந்தே இல்லை. வருவார், இருப்பார், வெளியிட்டு போயிடுவார். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தமிழர் தாய பிரதேசமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு, நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்க, போய் பாருங்களாப்பா, முழுக்க 10 காடுமா கிடக்கு. அதுல ஒரு நடராஜர் சிலையை வைத்தார். நாட்டில் இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஒரு நடராஜர் சிலைக்கு உங்களுக்கு அவ்வளவு பயம். ஒரு பிள்ளையார் சிலை இதில் வச்சா அதில் இன ஒற்றுமை இல்லாமல் போயிடும். ஆனால் குருந்தூர் மலையில் ஐயனார் கோயில் இருக்கல, அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன் அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியல. என்னட்டு தான் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ ஆண்டவர் தான் தெரியும். சரி, அது பரவாயில்ல. இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரால். நல்ல விடயத்தை நல்லதுன்னு சொல்லுவேன், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவேன். எனக்கு பின்னால் எந்த அரசியல்வாதியும் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம், அதாவது வந்து தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு வந்து பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ், அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டு சாதாரண சிறு குற்றங்களுக்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் 186 ஏதோ ஒன்று போடுறாங்க. ஆகவே அந்த விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.